ரஜினி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக சொடக்கு போட்டு பேசினாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவரோட தனிப்பட்ட வெஞ்சன்ஸ். அவரோட தனிப்பட்ட பிரச்சனைக்காக ரஜினி அவர்கள் சொடக்கு போட்டு பேசி அவரோட ரசிகர்களை தூண்டி விட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னு தன்னோட தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவர் மேடையில ஆவேசமா பேசினாரே தவிர மக்களோட பிரச்சனைக்காக அவர் மேடையில ஆவேசமா பேசல. ஜெயலலிதா ஒரு பெண்ணை எதிர்க்கிறதுக்காக எதிரில் இருக்க அந்த எதிர்கட்சியும் கூட ஒரு 10 ஆம்பளையும் கூட சேர்ந்து நின்று ஒரு பெண்ணை எதிர்க்கிறதுல ஒன்றும் பெரிய வீரலாம் கிடையாது. ஆனா அதே ஜெயலலிதா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு திருப்பி உங்க வாயாலே ஜெயலலிதா அம்மான்னு பேச வச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் வீரம். ஜெயலலிதாக்கு எதிராக ரஜினி சொடக்கு போட்டு பேசினாரு, ஜெயலலிதாக்கு எதிராக ரஜினி அவ்வளவு அறிக்கையெல்லாம் விட்டாரு, ஜெயலலிதாக்கு எதிராகவே ரஜினி நின்றாருன்னு இவ்வளவு பேசுறீங்க. ஏன் சொடக்கு போட்டு சவால் விட்டு ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஜெயலலிதாக்கு எதிராக எலெக்ஷன்ல நின்று ஜெயலலிதாவை ஜெயிச்சு காட்ட வேண்டியதானே? அதுக்கு பேர் தானே வீரம். எழுத்தாப்புல அவங்க எதிரெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட போய் ஜாலரா அடிச்சுட்டு ஜெயலலிதா தோக்கடிச்சிட்டா அதுக்கு வீரம்லாம் கிடையாது. 96 எலெக்ஷன்ல அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க, அவ்வளவுதானே தவிர அதனாலதான் நீங்க வீரம்லாம் ஆயிட முடியாது. 1987 எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் 89 கலைஞர் ஆட்சியதுக்கு அப்புறம் மறுபடியும் பிரசிடென்ட் ஆட்சி 1997 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்க. அப்பதான் அவங்க முதல்ல சிஎம்ஏ ஆகுறாங்க. ரஜினி ஜெயலலிதா வைத்து பேசிட்டாருன்னு அவ்வளோ ஆவேசமா பேசுறீங்களே. இல்ல நான் உன்னை கேக்குறேன், ஏன் அதே ரஜினி எம்ஜிஆர் பேச வேண்டியதானே? இங்கதான் ஊடகத்துல பல பேர் பேசிட்டு இருக்காங்களே, ரஜினியை எம்ஜிஆர் அவர்கள் ராமவரம் தோட்டத்துல கட்டி வச்சு அடிச்சாரு, அது ஒரு பொம்பளை தான் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி பரவாயில்ல இங்க பேசப்படுதுல. இந்த விஷயம் பரவாயில்ல பேசப்படும் போதே ரஜினி அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க வேண்டியதானே, எம்ஜிஆருக்கு எதிராக பேச வேண்டியதானே? இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அதிகாரத்துல இருக்கிற எந்த ஒரு ஆம்பளை அரசியல்வாதிக்கு எதிராகவும் அவர் கருத்து சொன்னதே கிடையாது. ஆக்சுவலா ரஜினி அவர்கள் ஜெயலலிதாக்கு எதிராக பேசினதுக்கு மிக முக்கிய காரணம் ஆரம்பத்துல இருந்தே ஏடிஎம்கேக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. முக்கியமா எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து ரஜினிக்கும் அந்த ஏடிஎம்கேக்கும் முக்கியமா எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உரசல் போயிட்டே தான் இருந்து. அதனாலேயே இந்த ஏடிஎம்கே எப்படிதான் நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த ஜெயலலிதாக்கு எதிரான இந்த கருத்துக்களே சொன்னது. இன்னொன்னு 1991 தான் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்ஏ ஆகுறாங்க. அந்த நேரத்துல அவங்க மேல ஒரு சில அலிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கதா செஞ்சது. இதை தனக்கு சாதமா பயன்படுத்தி இந்த ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கவே கூடாது. இன்னொன்னு பொம்பளை தானே, இப்பதானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு, ஆப்போசிட்ல இத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ஏடிஎம்கே மொத்தமா காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் ரஜினி அவர்கள் அவ்வளவு வீரவசனமா பேசுனது. ஒரு லேடி என்ன பண்ணிட போகுது அப்படின்றதுக்காக அவ்வளவு ஆவேசமா பேசுனதுக்கான மிக முக்கிய காரணமே. இத ரஜினி அவர்கள் எம்ஜிஆர் இருக்கும் போதும் இந்த எம்ஜிஆருக்கு எதிராக கருத்து சொன்னதும் கிடையாது. ஏன் கலைஞர் ஆட்சியில இருக்கும்போது கலைஞருக்கு எதிராக கருத்து சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப ஸ்டாலின் வந்துட்டார்ல, இப்ப ஸ்டாலின் ஆட்சியில இருக்கும் போதும் ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து சொன்னதே கிடையாது. அவர் என்ன யோசிச்சு பண்ணாருன்னா, பொம்பளை தானே இப்பதானே சிஎம் ஆயிருக்கு, இதை நம்ம ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பொம்பளைக்கு எதிராக பல கருத்துக்கள் சொல்லி காலி பண்ண நினைச்சாரு. இன்னொன்னு அந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்கள் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருந்து ஜெயலலிதாக்கு எதிராக தான் இந்த கள நிலவரமே இருந்து அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ரஜினி அவர்கள் ஜெயலலிதாக்கு எதிராக இந்த கருத்து சொன்னது, இந்த பதிவு சொன்னது எல்லாமே